Hey everyone, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 19 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நைட் சுபிக்ஷா கிட்ட கனி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பிட்ரே பண்ணது பத்தியும், நாமினேஷன்ல யாரை சேவ் பண்ண போறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து அப்படிங்கறத பத்தியும். அட் த சேம் டைம் வெளிய பாரு பேசிட்டு இருந்தாங்க. பாரு, வினோத், கம்ருதீன் எல்லாரும் பிரவீன் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பாரு திவாகர் சுபிக்ஷா கிட்ட டீல் போட்டதாவும், சுபிக்ஷாவோடது நிறைய அப்ரூவ் பண்ணதாகவும், நிறைய டேமேஜ் இருந்தும் அப்ரூவ் பண்ணதாகவும், அவ வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன்னு சொல்லி இருந்தா. பட் ஆனா இப்ப வந்து தொழிலாளிங்க தான் எனக்காக அதிகமா வேலை செஞ்சாங்க, QC எனக்காக வேலை செய்யல, சோ தொழிலாளிங்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். பார்வதி மேல இருந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. என்னன்னா பிரவீன் போனதுக்கு அப்புறம் பார்வதி சுபிக்ஷாவோட கம்யூனிட்டியை பத்தி பேசி எழுதிருக்காங்க. ரொம்ப கேவலமாவும் பேசியிருக்காங்க. அது லைவ்ல பீப் சவுண்ட் போட்டுட்டாங்க. ஒரு கேம்னு வந்துட்டா கேமை பத்தி பார்க்காம கம்யூனிட்டியை பத்தி இருக்கிறது ரொம்ப தப்பு தான். சுபிக்ஷா பக்கம் பார்த்தா சுபிக்ஷாக்காக வேலை செஞ்சது விக்ரம், வியானா, அவங்க பாட்டில் கலெக்ட் பண்ணதுல இருந்து வாஷ் பண்ணதுல இருந்து எல்லாமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் QC ஆபீசருக்கு சுபிக்ஷா நிறையவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முட்டை கேட்கிற நேரம் முட்டை, சாப்பாடு கேட்கிற நேரம் சாப்பாடு, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க தாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ கம்பேரிட்டிவ்லி சுபிக்ஷா விக்ரம்க்கும் வியானாக்கும், அதாவது சுபிக்ஷாக்கு வேலை செஞ்சவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்கறது தப்பு இல்லையே. இருந்தாலும் இவங்க டீல் போட்டிருக்க கூடாது பார்வதி கிட்ட. ஆனா டீல் போடாம இருந்திருந்தா சுபிக்ஷா ஜெயிச்சிருக்க முடியாது. சோ இட்ஸ் ஆல் கேம். பாரு வெளியே உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது திவாகர் கரெக்டா வந்தாங்க. பாரு வெளியே திவாகர் கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரம் சுபிக்ஷா உள்ள பேசிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா சொன்னது என்னன்னா, அவங்கள ரொம்ப தாங்கினா, என்ன ரொம்ப பீஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆனா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, சோ நியாயப்படி உங்களுக்கு கொடுக்கறதா கரெக்ட்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் விக்ரமும் வெளியே போய் பாரு கிட்ட பேசினாங்க. பாரு அழுதுருக்காங்க. அண்ட் சுபிக்ஷாவை ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சீனு சொல்றது, தூன்னு சொல்றது, சனின்னு சொல்றது. இவங்க கேரக்டர் அப்படியே வெளியே வருது. நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே டோட்டலா டிலீட் பட்டன் கொடுத்து நான் இக்னோர் பண்ணிடுவேன். சோ அந்த மாதிரி கேரக்டர் தான் பார்வதி. சோ இது கேம்னு பாருக்கும் புரியல, சுபிக்ஷாக்கும் ஒரு ஜென்யூனிட்டி இல்லன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் பாரு திவாகர் கிட்ட ரொம்ப அழுதாங்க. நீ இப்படி பண்ணிட்ட, நீ அவளை நம்பின அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுல ஏமாந்தது திவாகரும் தான். சோ ஃபுல் பிளேம் திவாகருக்கு பார்வதி கொடுத்து சண்டை போட்டாங்க. அண்ட் திவாகர் கோவப்பட்டு உள்ள போனாரு. உள்ள போகும்போது நம்ம பாரு புருஷன் இருக்காரு இல்லையா, அவர் தான் பாருக்கு எதுனாலும் தாங்க மாட்டாரு. அவர் வந்து துரோகி, நீ ரொம்ப கேவலமானவன்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டையை நிறுத்த வினோத் வந்தப்ப வினோதையும் தட்டி விட்டு வினோதையும் தள்ளி விட்டாரு திவாகர். ஆக்சுவலி டாஸ்க் நடக்கும் போது சுபிக்ஷா சாரி கட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மாமா அப்படின்னு சொல்லி திவாகர் கிட்ட பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம எல்லாருமே பாத்துருப்போம். சோ அதையும் எடுத்துட்டு வந்து பாரோட புருஷன் அண்ட் வினோத் ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. லைக் என்ன அப்படின்னா, இவ மரத்துக்கு சாரி கட்டிட்டு வந்தா கூட அவங்க கிட்ட வலிஞ்சிட்டு தான் பேசுவான்னு. அது திவாகருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி வேர்டிங் எல்லாம் ரொம்ப தப்பு தான் நான் சொல்லுவேன். சுபிக்ஷாவோ கேம்ல ஒரு ஜென்யூனிட்டி இல்ல. எப்படின்னா, நீங்க டீல் பேசிருக்க கூடாது பார்வதி கிட்ட. நீங்க வின் பண்றீங்களோ பண்ணாது அது வந்து செகண்டரி. பட் ஒருத்தவங்க கிட்ட டீல் பேசிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி, பிகாஸ் பார்வதி அண்ட் திவாகர் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாங்க இந்த சுபிக்ஷாவோட அப்ரூவ் பண்றதுக்காக. அண்ட் இப்படி பண்ணும்போது இது வந்துட்டு பிட்ரேயல் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வரும். சோ என்னமோ ஏதோ ஒண்ணு நம்ம கேம் உண்மையா கரெக்டா விளையாண்டு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ட் QC வேலையை திவாகர் பார்வதி கரெக்டா பாத்திருந்தாலும் இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்காது. திவாகரும் சும்மா இல்லாம கம்ருதீனோட வளர்ந்த விதத்தை பத்தி பேசிட்டாரு. அண்ட் பேக்ரவுண்ட பத்தி பேசிட்டு இருந்தாரு. சும்மா விடுவாரா இந்த கம்ருதீன்? ஒரு கட்டத்துல கம்ருதீன் திவாகரை அடிக்கவே கை ஓங்கிட்டாரு. ஆனா அதை என்ன சொல்லிட்டாரு, நான் அடிக்கலாம் வரலையே, அது வேற எப்படியோ கேமரா கேப்சர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறாரு. ஆனா கம்ருதீனுக்கும் திவாகருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. பாரு திவாகரும் சண்டை போடும்போது கம்ருதீன் எதுக்கு அன்வான்டா வந்து சீன் கிரியேட் பண்ணணும்? பாரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு திவாகரையும் கலையரசனையும் நல்லா இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இப்போ கம்ருதீனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, மேனிபுலேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாரு பாத்தீங்கன்னா தனியா அவங்க கேமே ஆடல, அவங்க இண்டிவிஜுவாலிட்டியே இல்ல, யாராவது ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி அவங்கள வச்சுதான் காயின் நகர்த்திட்டு இருக்காங்க. ஐ மீன் இப்போ வந்து பாருக்கு சப்போர்ட் பண்றது திவாகரா இருந்தா, பாருக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது திவாகர் வந்து பேசுறாரு. அதுவே இப்போ இதே மாதிரி தான் சிச்சுவேஷன்ல வந்து பாருக்கு வந்து இப்படி ஒரு இஷ்யூ நடக்கும் போது கம்ருதீன் வந்து பாருக்காக வந்து பேசுறாங்க. சோ அவங்க யாராவது டிபெண்ட் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி கேம் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. பார்வதி கிச்சனுக்கு வந்தாங்க. நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டு அழுதுட்டு, எப்படி ஒரு மனுஷிக்கு காலையில அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் சண்டை போட? காலையிலேயே கிச்சனுக்கு வந்து FJவையும் கலையும் ஜாடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட் FJ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐம் வெரி சாரி டு பாரு ஃபேன்ஸ். ஏன்னா எனக்கு பாருவோட வாய்ஸும் கேட்க பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, அவங்க கேரக்டரும் சுத்தமா இரிட்டேட்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல சொன்னாங்க. அண்ட் எல்லாருமே மோஸ்டா பாரு நேமையும் கமருதீன் நேமையும் தான் சொன்னாங்க. அதுல இம்பார்ட்டன்டா யாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் பாக்கலாம். எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்ப பாரு வந்துட்டு கனி அண்ட் சுபிக்ஷாவை சொன்னாங்க. கனிய சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க லீடரா இருக்காங்கன்னு சொல்லி பிக் பாஸ் பல்பு கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் கமருதீன் சொன்னாங்க. சொல்லும் போது துஷார சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போனா பரவாயில்ல, துஷாரோட வளர்ப்பு விதம் சரியில்லைன்னு சொல்றாரு. துஷாரை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல விதத்துலதான் வளர்ந்திருக்கான். எப்படின்னா,
அரோரா வந்துட்டு டபுள் மீனிங்ல பேசும்போது நிறைய டைம் அவ க்ளூலெஸ்ஸா இருந்திருக்கா. இத நானே லைவ்ல நிறைய டைம் பாத்திருக்கேன். அண்ட் எந்த பெரியவங்களையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசல, நடத்தல, யாரையும் பாடி ஷேமிங் பண்ணல, கெட்ட வார்த்தை பேசல. He's being in his limits. அப்புறம் எப்படி பாரு புருஷன் துஷாரோட ப்ராட்ட பத்தி பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல. அண்ட் சுபிக்ஷா வந்துட்டு பாரு அண்ட் கம்ருதீன் சொன்னாங்க. மெயினா அவங்க சொன்னது என்னன்னா, கம்ருதீன் அவரோட பிரச்சனைக்காக எதுவுமே வந்து சண்டை போடல, எல்லாமே பாரு பிரச்சனைக்காக தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. பாருக்கு ஏதாவது பிரச்சனைனா கம்ருதீன் முன்னாடி வந்துருவாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னாங்க சுபிக்ஷா. விக்ரம் ஆதிரை அண்ட் பாருவ சொன்னாங்க. ஆதிரிய வந்து பாட்டில தூக்கி வீசினதுக்காகவும், பாரு வந்துட்டு நெகட்டிவிட்டியில அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரியும், அந்த நெகட்டிவிட்டியை தாண்டியும் கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதுல ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. பாயிண்டா பேசினாரு. அண்ட் வினோத் வந்து திவாகர கொரட்டகுமார்னு சொல்லி அவரையும் நாமினேட் பண்ணாங்க. அண்ட் ஆதிரை பாரவையும் திவாகரையும் சொன்னாங்க. திவாகருக்கு மெயினா அங்க நின்று அட்வைஸே கொடுத்தாங்க. லைக் நீங்க வந்துட்டு யார் பின்னாடி போகாதீங்க, உங்க கேம் நீங்க தனியா விளையாடுங்க, பாரு அப்படிங்கறது ஒரு குழி, அதுல போய் விழுந்துராதீங்க, மேனிபுலேட் ஆகாதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் மாதிரி சொன்னாங்க. சோ பாருவையும் பாரு புருஷனையும் ஜெயில போக சொல்லிட்டாங்க பிக் பாஸ். ஆனா ஜெயிலுக்கு போறதுக்குள்ள பாரு கலைய அவ்வளவு ஜாடியில பேசுறாங்க. அண்ட் பாத்ரூம்ல துஷார் திவாகர் வாஷ் பேசின் கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. கம்ருதீன் கண்ணாடியை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. திவாகர் சும்மா இல்லாம கோலன்னு சொல்லி கம்ருதீனை இன்டைரக்டா சொன்னாங்க. கம்ருதீன் சும்மா இருப்பாரா? அந்த ஆளு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தாண்டான்னு சுத்திட்டு இருக்கிறவரு திவாகர் பின்னாடியே வந்து நான் கோல இல்ல நீதாயா கோல அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு. எல்லாரும் பாரு ஓட் பண்ணாங்க. ஓட் பண்ணும்போது பார்வதியோட ரியாக்ஷன் அப்பா சாமி, டைரக்டர்ஸ் எல்லாம் பார்வை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எல்லா கலைநயத்தையும் அந்த ஒரு முகத்துல அட் a டைம்ல காட்ட முடியும்னா அது பாருனாலதான் முடியும். நெக்ஸ்ட் காதல் பறவைகளுக்கு சண்டை. ஏன்னா ஆதிரிக்கோ எஃப்ஜேக்கோ ஒரிஜினல் லவர்ஸ் கூட இப்படி சண்டை போட மாட்டாங்க. ஆனா கான்டென்ட்டுக்காக லவ் பண்ணிட்டு சண்டை போடுறது இவங்களோட அலும்பே பெரிய அலும்பா இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம எஃப்ஜேக்கு வந்துட்டு அவரோட நேம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு கவலை வந்திருக்கு போல. அது ஆதிரி கிட்ட சொல்லிருக்காங்க. ஆதிரி அப்செட் ஆயிருக்காங்க. மேபி ஆதிரி இல்லைன்னா எஃப்ஜே கூட ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்டா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டாஸ்லர் கம்பெனில இருந்து காஸ்மெட்டிக் டாஸ்க் வந்தது, க்ளோ சேலஞ்ச். இதுல வின் பண்ணது மேக்கப் மாஃபியான்னு சொல்லிட்டு விக்ரம், அரோரா, எஃப்ஜே அண்ட் வினோத். நெக்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ண சொன்னாங்க. கார்டன்ல நடந்தது. கார்டன்ல தான் பாரு புருஷனும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா செலக்ட் ஆனது விக்ரம் அண்ட் பிரவீன். சோ நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல விக்ரம், கனி, பிரவீன் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சுபிக்ஷா வெளியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாருக்கு நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணல அப்படின்னு. இதோட எபிசோட் முடிஞ்சது. திருப்பி நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.